அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம வந்து பெரிகார்டியம் 8 அப்படிங்கிற புள்ளிய பத்தி பார்த்தோம். இப்ப தொடர்ந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்ச ரீதியான புள்ளிகள பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க, வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. அதுல பர்ட்டிகுலரா 2 மணி நேரம் ஒரு புள்ளிக்கு எனர்ஜி இருக்கும். அந்த புள்ளி என்ன அப்படிங்கிறத வந்துயும், அதோட பலன்கள பத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள் வார்மர் மூவப்ப மண்டலம். அதாவது பெரிகார்டியத்தோட பேருன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட துணை இது உறுப்புன்னு சொல்லக்கூடாது. துணை ஓட்டம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தனியாக உறுப்பு கிடையாது. இது என்ன பாதுகாக்குது நம்ம உடம்புலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல அப்பர், மிடில், லோயர் அப்படின்னு 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. அதுல அப்பரும், மிடிலுக்கும் இடையில ஒரு டயாஃப்ராம் விசிறி போன்ற அமைப்பு அப்படிங்கிறாங்க. அதத்தான் இந்த மூவப்ப மண்டலம். இது உறுப்புகள்ல எனர்ஜி அதிகமாகாமலும், குறையாமலும் பாதுகாத்து அதாவது சீர்குலையாம பாதுகாத்து இயற்கையா ஒரு உறுப்புக்கு ஒரு அரணாய் வந்து இது விளங்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோல அந்த புள்ளியோட அமைவிடம், ஃபர்ஸ்ட்டு அதோட பலன்கள் இது 2யும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரிபிள் வார்மர் இரவு 9 மணி முதல் 11 மணி வரை அதோட பிரபஞ்ச சக்தி ஒரு புள்ளியில குவியுது. அது எந்த புள்ளிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். TW6 அப்படின்னு சொல்றாங்க. இது வெப்பத்தன்மையுடைய புள்ளி. நம்ம ஏற்கனவே வெப்பத்தன்மையுடைய ஜோடி உறுப்புகள்ல இருந்து பகல்ல 2 உறுப்பு, இரவு 2 உறுப்புன்னு சொன்னோம். இரவு உறுப்புகளான பெரிகார்டியத்தையும், அடுத்து ட்ரிபிள் வார்மரை பத்தி பார்க்குறோம். அந்த ட்ரிபிள் வார்மர்ல TW6ங்கிற புள்ளியத்தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதோட அமைவிடம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த வீடியோல பாருங்க. இந்த பாருங்க. இது என்னோட இடது கை. இதுல இடது கையில புறங்கை பக்கமாக மணிக்கட்டிலிருந்து 3 சூன். 3 சூன்னா, அதாவது 4 விரல வந்து இப்படி வச்சீங்கன்னா, 3 சூன் எப்படி அளவிடுறதுன்னு பாருங்க. இது ரேகை. ரேகையில இந்த 4 விரல வைக்கும்போது, அந்த ரேகை வந்து எங்க படுதோ பாருங்க. அ அதாவது ரேகையில 4 விரல வைக்கும்போது, அந்த 4வது விரல் வந்து எங்க வந்து அழுத்தம் டச் ஆகுதோ, நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க டச் ஆகுது பாருங்க. இதுதான் புள்ளி. TW6 அதாவது மூவப்ப மண்டலத்தோட புள்ளி. இப்ப இந்த புள்ளியோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கங்க. புறங்கை சம்பந்தமான பிரச்சனைகள், மணிக்கட்டில் வலி, கை வாதம், தோள்பட்டை வலி, ஒற்றை தலைவலி, காது கேளாமை, காது அடைப்பு. சில பேர்லாம் காது அப்படியே அடைக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஏதோ குர்ருன்னு சவுண்டு கேட்குதும்பாங்க. காது சும்மா இருக்கிற நேரத்திலே அடைச்சுக்கிற மாரி, ஒரு அடைத்தல் உணர்வு மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. செவுட்டு மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மந்துன்னு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த மாரி பிரச்சனைகள இது சரி பண்ணுது. இரைச்சல் இரைச்சல் சம்மந்தமான விஷயங்கள சரி பண்ணுது. வெரி எக்ஸலன்ட் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல். மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. அக்குகிலர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த புள்ளி வந்து ட்ரிபிள் வார்ம்ங்கிறது மலச்சிக்கலுக்கு ஒரு எக்ஸலன்ட்டா வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. கண் சம்மந்தமான பிரச்சனைகள், கண்பொரை, கண்ணுல வந்து அந்த ஒரு மாரி வீங்கி எனக்கு வந்து கட்டி கண் கட்டி வந்துருச்சு சார். கண்ல வந்து செவந்து செவந்து தனித்தனியா வருது சார். இந்த மாரி பிரச்சனைய கூட இது சரி பண்ணுது. தலைவலி, ஒற்றை தலைவலிக்கான ஒரு எக்ஸலன்ட்டான பாயிண்ட்டுங்க. ஒற்றை தலைவலி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மாத்திரைய போட்டுட்டே இருப்பாங்க. தலைவலிக்குது, தலைவலிக்குதுன்னு. அவங்கலாம் இந்த புள்ளிய இயக்கும்போது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான புள்ளியா வந்து தலைவலி பிளஸ் அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு முக்கியமான புள்ளி சார் இது. ஆ அதாவது முழங்கை வலிகள்லாம் வந்து மடக்கி நீட்டினா சடக்கு சடக்குன்னு சவுண்டு கேட்குது. இந்த மாரி பிரச்சனைய கூட இது சரி பண்ணுது. கை, கால்கள், விரல்கள்லாம் மரத்து போறது. நீட்டி மடக்க முடியாம அப்படியே உங்களுக்கு ஒரு மாரி நம்ப்னஸாவே இருக்கிறது. விரல்கள்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் மத மத மதன்னு இருக்கும். அந்த மாரி பிரச்சனைய கூட இது சரி பண்ணுது. ஆ போன வீடியோல இயக்குமுறைய பத்தி பார்த்திருந்தோம். அந்த இயக்குமுறை தெரியாதவங்க பத்தி தெரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த புள்ளி TW6ல வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இப்படி செய்தால் ஒரு முறை. இதை எத்தனை முறை செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டால், 9 முறை நீங்க செய்யணும். அதாவது நைட்டு ஒரு 8:30 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, ஒரு 9, 9:30க்கு இந்த புள்ளிய வந்து ஒரு 9 முறை செய்யக்குள்ள நிம்மதியான தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்து நல்லா இருக்கும். நீங்க தூங்கி எந்திரிச்சு காலையில ஒரு கலகலப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. இந்த புள்ளிய வந்து நீங்க அனைவருக்கும் சொல்லிக் குடுங்க. உங்க வீட்ல இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி இத வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா, அவங்களுக்கும் அவங்க வீட்ல எவ்வளோ பெரிய நோயாளிகள்லாம் இருப்பாங்க. இந்த புள்ளிய சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இது நோய் இருக்கவங்க தான் செய்யணும்னு இல்ல. இல்லாதவங்களும் செய்றப்போ நோயிலிருந்து அ நோய் வராம தன்னை வந்து பாதுகாக்க இந்த புள்ளிகள்லாம் உதவுது. அதனால நம்ம வீடியோ வந்து
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாரி நல்ல நல்ல தகவல் வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்ல காத்திருக்கேன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நான் ஒரு எனர்ஜியா உங்களுக்கு சில வீடியோல நான் வந்து பேசுவேன். சரிங்களா? இப்ப சொன்ன TW6ங்கிற புள்ளிய இயக்கி அனைவரும் பலன் பெறுங்கள். நன்றி. வணக்கம்.